ஹோட்டல்ல இருந்து ஒரு கஸ்டமர் சாப்பிட்டுக்கிட்டே சொல்றாங்க போன்ல, சார் நான் வந்துகிட்டே இருக்கேன் சார். சார் நான் பக்கத்துல தான் சார் இருக்கேன். ரோகிணி அவங்க ஃப்ரெண்டு வித்யா கூட சாப்பிட வந்திருக்காங்க. அப்ப ரோகிணி அந்த ஹோட்டலுக்கு வந்திருக்க கஸ்டமரை பாத்துடுறாங்க. டேய் நீயா, என்ன ஏமாத்திட்டு போன இல்லடான்னு சொல்லிட்டு ஓடியாராங்க அந்த ஹோட்டல்ல வந்திருக்க கஸ்டமரை நோக்கி. ரோகிணி சட்டைய புடிச்சு இழுக்கிறாங்க. ஏண்டா ஃப்ராடு அப்படின்னு சொல்றாங்க. ரோகிணிய தள்ளி விட்டுட்டு அவரு ஓடுறாரு. திவ்யா தாங்கி பிடிக்கிறாங்க ரோகிணிய. ரோகிணி ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஓடுறாங்க. ஃப்ராடு ஃப்ராடுன்னு ரோகிணி கத்திக்கிட்டே ரோட்ல ஓடுறாங்க அந்த ஆளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு. திவ்யாவும் ரோகிணி பின்னாடியே ஓடுறாங்க. ரோகிணியால அந்த ஆளை பிடிக்க முடியல. வீட்டுக்கு வர்றாங்க. மனோஜ் கிட்ட நடந்த விஷயத்த எல்லாம் சொல்றாங்க. மனோஜ் சொல்றாரு ரோகிணி கிட்ட, யாரையாவது சாமியார புடிச்சு அவனை பத்தி கேட்கலான்னு ரோகிணி கிட்ட மனோஜ் சொல்றாரு. ரோகிணி பார்வதிக்கு போன் பண்ணி ஐடியா கேக்குறாங்க. பார்வதியும் சொல்றாங்க, கரெக்டான முடிவு தான் எடுத்திருக்கீங்கன்னு, நான் அந்த சாமியார கூட்டிட்டு வர்றேன்னு சொல்றாங்க. பார்வதி அண்ணாமலை வீட்டுக்கு சாமியார கூட்டிட்டு வர்றாங்க. பார்வதி சொல்றாங்க எல்லாருக்கிட்டையும், இந்த சாமியாரு வெத்தலையில மை போட்டு மனோஜ் தொலைச்ச பணத்தை காமிச்சு கொடுப்பாருன்னு சொல்றாங்க பார்வதி. சாமியாரும் வெத்தலையில மை போட்டு பாக்குறாங்க. முத்துவும் ரவியும் அந்த சாமியாரு என்னதான் பண்றாருன்னு பாப்போன்னு உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த சாமியார் கேக்குறாரு, மனோஜ் தம்பி ஒரு 3000 ரூபாய தட்சணையா வைங்க இந்த தட்டுல. மனோஜும் 3000 ரூபாய தட்சணையா வைக்கிறாரு. இந்த சாமியாரு மைய போட்டு வெத்தலைய எல்லா திசை பக்கமும் திருப்பி திருப்பி பாக்குறாரு. மனோஜ் சொல்றாரு, சாமி அந்த பணம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா என்கிட்ட மாத்திரம் சொல்லுங்க சாமி, சத்தம் போடாம. ரொம்ப நேரமா அந்த சாமியாரு வெத்தலையில மைய போட்டுட்டு பாத்துக்கிட்டே இருக்காரு. மனோஜ் கேக்குறாரு, ஏதாவது தெரியுதா சாமி? சாமியார் சொல்றாரு, அநேகமா உங்க பணத்தை அவன் செலவு பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். சாமி என்ன சொல்றீங்க? சாமி சொல்றாங்க, அதனாலதான் பணத்தை இந்த மையில காட்டவே மாட்டேது. வீட்டுல இருக்க எல்லாரும் இந்த விஷயத்த கேட்ட உடனே சிரிக்கிறாங்க, பேசிக்கிட்டே இருக்காங்க. இத சாமியார்னால கேட்க முடியல. அதனால சாமியார் சொல்றாரு, பார்வதி அம்மா இந்த வீட்டுல இருக்க எல்லாரும் என்ன அசிங்கமா திட்டிக்கிட்டே இருக்காங்க, அதனால என்னால பார்க்க முடியல. இந்த விஷயத்த கேட்ட உடனே மனோஜ்னால தாங்கிக்கவே முடியல. நாளை சந்திப்போம்.